வணக்கம், நான் டாக்டர் காஞ்சன். இந்தியாவில் உங்கள் அனைவருக்கும் வரவேற்கின்றேன். நான் விரும்புகின்றேன் நீங்கள் அனைவரும் மிகவும் சிறந்திருப்பீர்கள் மற்றும் உங்கள் சிறந்த பாதுகாப்பை வைத்திருப்பீர்கள். ஆகவே இன்றைக்கு நான் சிறுநீரக நோயாளிகளுக்கான சூழ்நிலையான உணவுகள் பற்றி பேசப் போகின்றேன். அவர்கள் தங்களுக்கான உணவு பற்றி அறியும் என்னால் அவர்கள் தங்கள் உணவுக்கும் கட்டுப்பாடு அளிக்க வேண்டும். அதனால் அவர்களின் கிரியாடின் அளவு, யூரியா சுழற்சி மிகுந்துவிடும். குரியா, பொட்டாசியம், பாஸ்போரஸ், கல்சியம் எல்லாம் மேலாண்மைப்படும். ஆகையால் இன்னைக்கு நாம் இந்த தலைப்பில் பேசுவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிரியேட்டினின் ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் என்று. அது மேலும் புரதாண்டு சேதனத்தின் மூலம் உருவாகின்றது. அது எங்கள் கணேசங்களில் உருவாகின்றது மற்றும் அது இரத்தத்தில் கலந்து விடுகிறது. அதாவது இரத்தத்தில் விடுவிக்கப்படுகிறது. மற்றும் சிறுநீரகம் உள்ளது. இது இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் அல்லது சுத்தமாக்கும். எமக்கு மற்றது நான் சொல்லுது போல சிறுநீரகம் சுகாதாரத்துக்கு அல்லது அவர்களுக்கு எந்த வகையான தொற்று நோயும் வரும், எந்த பிரச்சனையும் நமது சிறுநீரலுக்கு வரும்போது முதலில் கிரியேட்டினின் அளவு மற்றும் யூரியா அளவு அதிகரிக்கும். அங்கே நம்ம பார்வையிடும் போது பொட்டாசியம் அளவும் அதிகரிக்கும், பாஸ்போரஸ் அளவும் அதிகரிக்கும். ஆகையால் இன்னைக்கு நாம் அதே விஷயத்தில் விவாதிப்போம். அதாவது எப்படி ஒரு டயட்டை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும், அதாவது புரதாண்டு சமநிலையில் இருக்க வேண்டும். மேலும் கிரியாட்டினின் மீதமுள்ள நிலைமைக்கு மாற்றப்படுகிறது. கலியம் அதே நிலையில் இருக்கும் அல்லது யூரியா அதே நிலையில் இருக்கும். மேலும் பாஸ்போரஸ் அதே நிலையில் இருக்கும். நாம் கிரியாட்டின் அளவையோ அல்லது யூரியாவின் அளவையோ சமநிலையில் வைக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் புரோட்டீன் லைட், அதாவது புரோட்டீன் நுகர்வை நீங்கள் சமநிலையில் வாங்க வேண்டும். அதாவது எந்த உணவில் மிகுந்த ஆரோக்கியம் கிடைக்கின்றது, மட்டன் ஆனது, கோழியானது ஒன்று, அதனால புல்ஸ் உண்டாகிவிட்டது, அதில் புரோட்டீனின் அளவு மிகுந்து விட்டது, அது கிடைக்கும். இதுவே அதில் உள்ள புரதச்சத்து அளவுகள். அவங்க ரொம்ப உயரமாக இருப்பார்கள். நாம் உயர் புரோட்டீன் மார்க்கம் செய்து வருகின்றோம். எனவே எங்கள் புரோட்டீன் அளவு அதிகரிக்கும். எனவே நாம் முட்டைகளை சாப்பிடக்கூடாது, மட்டனை சாப்பிடக்கூடாது, இவனின் மீனையும் சாப்பிடக்கூடாது, கோழியையும் சாப்பிடக்கூடாது. இவை அனைத்தும் உண்ண வேண்டியதில்லை. நம் கொழுப்பு பற்றி பேசும் பொழுது ஆகையால் அதிகமாக கொண்டிருக்கும் பால் என்பது அதிகமாக கிடைக்கும். மேலும் மிகவும் பால் என அதிகமாக கொண்டிருக்கும் அது பாஃபேலோ பால். நாம் பாஃபேலோ பால் எடுத்தால் அப்போது எங்கள் கிரியேட்டினின் அளவு, யூரியா எல்லாமே மாறிவிடும். ஆகையால் நாம் பால் ஏதேனும் மிருக தேவைப்படுகிறதா என்றால் இது உடல் எடையே மாற்றத்தை செய்கிறது. நீங்க பசு பாலையும் எடுத்துக்கொள்ளலாம். இரட்டைட்டோ உங்களுக்கு மாடு பால் கிடைக்கின்றால் நீங்கள் அதையும் கொள்ளலாம். பொட்டாசியம் அளவை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் ஏது உணவு சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்று பேசுவோம். தேங்காய் நீரை நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு கீழே உள்ள எதையும் எடுக்கவும் வேண்டாம். உருளைக்கிழங்கு போன்றவை, கேரட் அல்லது முள்ளங்கி ஆகிய எல்லாம் எங்கள் மண் அடிவாரத்தில் உள்ளது. மிகுந்த அளவில் உள்ள பொட்டாசியத்தை கொண்ட உணவுகளாக இவை மாற வேண்டும். நாம் பொட்டாசியம் அடிப்படையில் உண்ணும் போது நாம் எதையும் எடுக்கின்றோம், தேங்காய் நீர் அல்லது ஏதேனும் அது. நாம் இந்த பொருட்களை குறிப்பிட்ட அளவில் கொண்டு வரலாமா? ஆகவே அவரது சாத்தியம் அதிகரிக்கும் போது அவரது கிரிட்டினின் மற்றும் யூரியாவும் அதிகரிக்கும். அதனால் சிறுநீரகங்களுக்கான தேவைக்கு செய்கின்றோம். நீங்கள் பொட்டாசியத்தின் நுண்ணியத்தையும் குறைக்க வேண்டும். நாம் இதுவரை பேசினது பொறுப்பானவருக்கு என்ன தவறாக இருக்கும் என்பதை. சில நேரங்களில் பேஷண்ட்டுக்கு சந்தேகம் ஏற்படும், அது பன்னீரா அல்லது பாலாக இருக்கிறது. அவர் பால் அல்லது மோர் அல்லது பேராய் எண்ணெய் பெறலாம். ஆகையால் நான் நோயாளிக்கு சொல்வதை விரும்புவேன், அது யாரையா நோயாளி? அவர்கள் யோகர்ட் சாப்பிடுவதால் அவங்களுக்கு கிரியேட்டினின் அளவு அதிகரிக்க முடியாது, அல்லது சாஸ் எடுத்துக்கொள்வதால் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்க முடியாது என்று நினைக்கின்றனர். ஆகவே அவரோட பால் தயாரிப்புகளை பயன்படுத்தினார். உதாரணத்துக்கு தயாரிப்பு பனீர் ஆகிற்றது, சாஜ் ஆகிற்றது. நாம் அன்றாடம் பயன்படுத்துவதாக இருந்தால் அது மிகவும், அதாவது கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கும். ஏனெனில் உங்கள் சிறுநீரக செயல்பாடு முழுவதுமாக குழப்பப்படுகிறது. பிறகு நோயாளியா அவங்களுக்கு என்ன பொருட்கள் சாப்பிடணும் மாதிரி ஈஸ்ட் மேல் உள்ள செயல்பாடு. பீர்க்கங்காய் ஆகிவிட்டது, பீர்க்கங்காய் சாப்பிட வேண்டும். பூச்சிக்காய் ஆகியவற்றை பேஷண்ட்டுக்கும் சாப்பிட வேண்டும். மண்ணின் மேல் எந்த பொருட்களாவது இருந்தாலும் அது கொள்ளை அல்லது இலை கொள்ளையாக இருக்க வேண்டும். பேஷண்ட்ஸ் முளை கொள்ளையையும் சாப்பிட முடியும். சிம்லா மிளகு போன்ற செயல்களை அவர்கள் தங்கள் டயட்டில் சேர்த்து கொள்ள முடியும். எந்த பேஷண்ட்டுக்கும் புரத குழப்பம் அதிகமாக இவ்வாறு உள்ளதா அல்லது ஊறி இல்லை. நான் மிகுந்த ஜாப் வருகிறது ஆல் ஓவர், பின்னர் அவர்களுக்கு அவரது பிளாஷில் யூரியாவில் ஜாக் காணப்படுகிறது என்றால் அவர்கள் தமது புரோட்டீன் உணவை அல்லவா சமநிலைப்படுத்த வேண்டும். ஆகாயம் ஒரு வாரத்தில் ஒரு முறைக்கு
முட்டையை சாப்பிட முடியும். ஆனால் அதிகமான புரோட்டீன் பவுடர் அல்லது மிகவும் அதிகமான புரோட்டீன் போன்ற மெட்டல் போன்ற பொருட்களை இது செய்ய வேண்டாம். ஆனால் முதலில் முட்டையில் மட்டுமே புரோட்டீன் ஆகுபாடு உங்கள் உடலுக்கு நீங்கள் அவரது ஜகர் பால்சிஸை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அனைத்து பால்சிஸ்களையும் எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் மூங்கில் பருப்பையே சாப்பிடலாம். பருப்பில் உள்ள புரத அளவு உங்கள் உடலில் பொதுவாக இருக்கும். ஆனால் உங்கள் கிரேட்டினின் அளவு அதிகரிக்காது. உணவு குறித்து இது இருக்கின்றது. இப்போது நாம் ஆரம்பிக்கின்றோம். எது பழங்கள் கிட்னி நோயாளி சாப்பிட முடியும்? உள்ளடக்க உடல் நலம் இல்லாத நோயாளிகளுக்கு அதுதான் அவங்க சாப்பிட முடியும். பப்பாளியை உபயோகிக்கலாம். பழங்களை உங்கள் டயட்டில் சேர்க்க முடியும். ஆனால் சர்க்கரை உள்ளவங்களுக்கு பேஷண்ட்ஸ் இருக்கின்றனர். அவர்தான் பழங்களில் ஆப்பிள் கொய்யா பயன்படுத்த வேண்டாம். கொய்யாவை முற்றிலும் நிறுத்தி விடுகின்றனர். அவங்களுக்கு மட்டுமே அவங்க அதை சாப்பிட முடியும். அவர்கள் ஆப்பிளையும் பப்பாளியையும் சாப்பிடலாம். மிகுந்த அளவில் உடற்பயிற்சி செய்வது என்பது சில பேஷண்ட்டுன்ற வழக்கு. ஆனால் நான் பேஷண்ட்டுக்கு இதை பேச விரும்புவேன். மிகுந்த அளவில் உடற்பயிற்சி செய்வதை குறைச்சி அவங்கள யோகாவை செய்து முடிக்கலாம். நம் கிட்னியையும் மூலம் அது அதே நேரத்தில் செயல்பாட்டிற்கு ஆரம்பிக்கும். மேலும் நான் அந்த நோயாளிகளுக்கு நீர்க்கல் நோயாளிகளுக்கு நீங்கள் இதையும் சொல்ல வேண்டும். அவர்கள் தமது ஊட்டச்சத்துவதையும் அவரது இரத்த அழுத்தத்தையும் மற்றும் சர்க்கரை அளவையும் பராமரிக்கும் போது அவரது இரத்த அழுத்தம் உயரமாக இருக்கின்றதால் ஆல்சிபைக்டிலைன் மருந்துகளை எடுத்து உங்கள் இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்து செல்கின்றால் உங்கள் உயர்மை உயர்ந்து விட்டதால் நீங்கள் உங்கள் மருந்தை எடுத்து வந்துவிட வேண்டும். நாம் அனைத்துவற்றையும் தொடர்ந்து இருந்தால் சர்க்கரை நோயாளிகளின் அளவை பரிசோதிக்க வேண்டும். மீண்டும் இயங்கும் ஆரம்பிக்கும். அவரது கிரியேட்டினின் அளவு உயரத் தொடங்கினால் அது மெதுவாக சமநிலையில் வர ஆரம்பிக்கும். வேண்டுமானால் அவர்கள் பயன்பாடு செய்யலாம். அதுவும் பொட்டாசியம், பாஸ்போரஸ், கல்சியம் ஆகியவற்றில் சமநிலையில் தொடங்கும். ஆனாலும் அது சமநிலையில் வரும் நிலையில் இருக்கும். எனது மருத்துவர்களுக்கு ஒரு சொல்ல வேண்டும். அவர்கள் எவராவது கிட்னி பேஷண்டின் வழக்குகளில் நீங்கள் சிகிச்சையோட உடனடியாக உணவுக்கும் கவனமாக இருக்கும். அப்போது அவர்கள் அவரது சிறுநீரகத்தை முழுவதும் நல்ல முறையில் ஆரம்பிக்க வேண்டும். இன்றைக்கு வீடியோ முடிவு. அப்பொழுது சந்திப்போம். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கூறுவேன். உள்ளடங்கி யாரேனும் சுவாரஸ்யமாக உள்ளது என்றால் அவர்கள் அதை வாடகைக்கு பார்க்கின்றனர். ஆர்த் ஹோமியோபதி உலகில் அவருக்கு வரவேற்பு உள்ளது. நம் மருத்துவ குழுவினருக்கு அவர்கள் ஆன்லைன் மூலம் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் ஓபிடி டைரக்ட் முசிப்பை சந்திக்க விரும்புகின்றால் அப்டியோக்கு டிக்கெட் பெறலாம். நீங்கள் ஒரு நேரத்தை குறித்து வந்து ஓபிடியில் பார்வையிடுவதாக உறுதி செய்யலாம்.